அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை உருகி உருகி உண்மையாக காதலிக்க மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை தான் இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட்ஸா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா, அதாவது இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் இது. எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா சக்சஸ்ஃபுல்லான நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கும் நீங்கள் காதலிக்கும் அந்த நபருக்கும் இடையே உண்மையான உணர்வு பூர்வமான காதல் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தின சில நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்க மேல உண்மையான உணர்வு பூர்வமான காதலை வெளிப்படுத்துவாங்க. யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதல் உண்மையானதாக நேர்மையானதாக இருக்கிற பட்சத்துல நீங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 15 நிமிடங்கள் வரை நீங்க பயன்படுத்தலாம். 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு தொடர்ந்து ஒரு நாள் கூட நடுவுல பிரேக் எடுக்காம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இது ரொம்பவுமே முக்கியம். எந்த நேரத்துல நீங்க அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல அல்லது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுங்க. உங்களுடைய உடலும் மனமும் டென்ஷன் இல்லாம அமைதியா இருக்கணும். அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது அது இன்னமும் வேகமாக ஆழ்மனதில் பதியும். காலை நேரத்துல ஒரு 5 நிமிடம், மதியம் அல்லது சாயங்காலம் ஒரு 5 நிமிடம், இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட சொல்லலாம். அல்லது ஒரே நேரமாக கூட நீங்க 5 முதல் 15 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை ஒரு தியானத்திலிருந்து சொல்வதை போல நீங்க சொல்லணும். பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். அதிகபட்சமாக 15 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லலாம். அதே போல தினமும் ஒரே நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில்
நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நபர் நீங்கள் விரும்புவதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க நினைக்கிறத போல, நீங்க விரும்புவதை போல உங்ககிட்ட நடந்துகிட்டாங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையை நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க, உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. நம்முடைய உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நம்முடைய உணர்வுகளுக்கு தாங்க இந்த பிரபஞ்சம் விடை கொடுக்கும். எந்த உணர்வுகளை நம்ம ஆழமாக வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். பயம், சந்தேகம், கோபம், வெறுப்பு, ஈகோ, பொசசிவ்னஸ் போன்ற உணர்வுகளை நம்ம அதிகமாக வெளிப்படுத்தணும்னா அதற்கு ஏற்றது போல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ எப்பவுமே நம்முடைய உணர்வுகள் மீது நம்ம கவனமாக இருக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம், தைரியம், தன்னம்பிக்கை போன்ற உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கேற்ற சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். யத்பாவம் தத்பவதின்ற வார்த்தையை நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதை நம்ம பாவிக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். சோ அந்த குறிப்பிட்ட நபர் நீங்க விரும்புவதை போல நடந்துக்கிறாங்கன்றத பாவனை பண்ணணும், அதாவது உணரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். அதற்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கிரியேட் டீப் ஸ்ட்ராங் லவ் ஹார்மனி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுடைய பெயர் ராஜா மற்றும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் கிரியேட் டீப் ஸ்ட்ராங் லவ் ஹார்மனி பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும், எந்த நேமை யூஸ் பண்ணணும்னு. நீங்கள் விரும்பும் அந்த நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 5 நிமிடங்கள் சொன்னால் கூட போதும். ஆனால் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த உணர்வு நிலையோட நல்ல ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்ல நீங்க சொல்லணும். மெடிடேஷன் நம்ம சொல்றது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்னா நீங்க கவனத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை ஒரு மிஷன் மாதிரி நம்ம சொல்றதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காதுங்க. சப்போஸ் நீங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய போட்டோ வச்சிருக்கீங்க, அதாவது மொபைல்ல இருந்தாலும் சரி அல்லது ஹார்ட் காப்பியா நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டே கூட நீங்க சொல்லலாம். மொத்தத்தில் அந்த குறிப்பிட்ட நபர் மீது கவனத்தை செலுத்திக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்திற்குள்ளாகவே ஒரு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இருந்தாலும் 30 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான்
முழுமையான ரிசல்ட் நமக்கு தெரியும். 30 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் முதல் 30 நாளைக்கு எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காம தினமும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகு நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.